குட் மார்னிங். நான் உங்கள் RMI மிஸ். இன்றைக்கி யூனிட் 2ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்னென்னா திசைவேகம். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். வெரி ஈஸியான டாபிக். வெலாசிட்டிங்கிறது ஆல்ரெடி சொன்னோம். அதாவது ஸ்பீடோட டைரக்ஷனும் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி. இன்னொரு டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு இடப்பெயர்ச்சி ஒரு பொருள் அடைஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வெலாசிட்டி. இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், அதனால் இது ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். த SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -1. நல்லா கவனிங்க, இந்த யூனிட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரு டிஸ்டன்ஸ். அப்போது SI யூனிட் என்ன? மீட்டர். பை டைமுங்கிறது செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதலாம், அல்லது மீட்டர் அந்த பையில் இருக்கிற செகண்டை மேலே கொண்டு போனால் மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அசிலரேஷன், முடுக்கம். இது ஒரு ஈஸியான டாபிக், நல்லா கவனிங்க. Acceleration is the rate of change of velocity or its change of velocity in unit time. அதே மாதிரி தான் அசிலரேஷனுங்கிறது, நல்லா கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் வெலாசிட்டி. வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் அசிலரேஷன். ஈஸியாக சொல்லிடலாம். அசிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் இட்ஸ் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். அதாவது திசைவேக மாறுபாட்டு வீதத்தை முடுக்கம்னு சொல்லலாம், அல்லது ஓரலகு நேரத்தில் திசைவேகத்தில் என்ன சேஞ்ச் நடக்குதோ அதையும் முடுக்கம்னு சொல்லலாம். இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் அசிலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் -2. நல்லா கவனிங்க, இதுவும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். இதோட SI யூனிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ அசிலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். ஆல்ரெடி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், மீட்டர் பர் செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட் அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு எழுதலாம். இப்போ அசிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ வெலாசிட்டிங்கிறது ரெண்டு இருக்குது. ஆரம்ப வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். அதாவது ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஆரம்பிக்கும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும், அந்த வெஹிக்கிள் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதை தான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்கிறோம் பை டைம். இப்போ ஏ ஈக்குவல் டு அசிலரேஷனுங்கிறது ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டிங்கிறதுனால விங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கிட்டோம்னா வி மைனஸ் யூ பை டி. இதுதான் அசிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. கன்சிடர் எ சுச்சுவேஷன் இன் விச் எ பாடி மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித்தவுட் ரிவர்சிங் இட்ஸ் டைரக்ஷன். இம்பார்ட்டன் ஒன்று, ஒரு பொருள் நகருதுன்னு வச்சுக்கலாம். அந்த பொருள் எப்படி நகருது? நேர்கோட்டில் மட்டும் நகருது, திசையை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணலை. ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன் இஃப் வி கிரேட்டர் தென் யூ. அந்த மேலே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஒரு கண்டிஷனை மைண்டில் வச்சுக்கலாம். கண்டிஷன் என்னென்னா, ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டுருக்கு, அது ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் போகுது, அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலை. அந்த சுச்சுவேஷனில் வி கிரேட்டர் தென் யூன்னு வச்சுக்கலாம். அதாவது விங்கிறது எது? ஃபைனல் வெலாசிட்டி. யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியை விட அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது வண்டி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்பீடு குறைவாக இருந்து போக போக ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். நல்லா கவனிங்க. V greater than u, that is, if final velocity is greater than initial velocity, the velocity increases with the time and the value of acceleration is positive. Important ஒன்று, ஆரம்ப திசைவேகம் குறைவாக இருந்து ஃபைனல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போக போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அசிலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அசிலரேஷனோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் வி லெஸ் தென் யூ, அதாவது ஃபைனல் வெலாசிட்டியை விட இனிஷியல் வெலாசிட்டி அதிகம்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வண்டி ஆரம்பத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, போக போக அதோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிச்சு? ரெடியூஸ் பண்ணிக்கிச்சு. அப்போ போக போக என்ன ஆயிடுச்சு? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அசிலரேஷனும் என்ன ஆயிரும்? டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ அங்கே கிடைக்கிறதுக்கு பேர் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், அதுக்கு பேர் நெகட்டிவ் அசிலரேஷன். நல்லா கவனிங்க. இஃப் வி லெஸ் தென் யூ, தட் இஸ்
If final velocity is less than initial velocity, the velocity decreases with time and the value of acceleration is negative. It is called negative acceleration. Negative acceleration is called retardation or deceleration. Important ஒன்று, இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. இந்த நெகட்டிவ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது, அதாவது அக்ஸலரேஷன் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் அதிகமாக இருந்து போக போக குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் அக்ஸலரேஷன். அதை ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம், ரிட்டார்டேஷன் அல்லது டெஸ்லரேஷன். அப்படின்னா என்னென்னா எதிர் முடுக்கம் அப்படின்னு பேர். ரிட்டார்டேஷன்னாலும் டெஸ்லரேஷனாலும் என்னென்னா முடுக்கத்தோட மதிப்பு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். If the acceleration has a value of -2 meter second power -2, ஒரு எக்ஸாம்பிள், அக்ஸலரேஷனோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க -2 meter second power -2. we say that deceleration is 2 meter second power -2. இங்கே இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அக்ஸலரேஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுது. அதைத்தான் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், டெஸ்லரேஷன்னு சொல்லியிருக்கோம். டெஸ்லரேஷனுங்கிற வார்த்தை போட்டாவே மைனஸ் இண்டிகேட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ 2 meter second power -2. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு தேர்டு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து v கிரேட்டர் தென் u ஒன்று பார்த்துட்டோம், v லெஸ் தென் u ஒன்று பார்த்துட்டோம். சப்போஸ் v ஈக்குவல் டு u, அதாவது ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா அக்ஸலரேஷன் என்ன கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ வந்து a ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். நல்லா கவனிங்க. நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு பொருளுக்கு எப்படி நம்ம வந்து வரைபட முறையில் விளக்கம் சொல்லலாம் அல்லது வரைபடம் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிளாட்டிங் த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ரெண்டு விதமாக கிராஃப் வரையலாம். டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம், ஆர் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஆன் எ கிராஃப் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டைன் திங்ஸ் அபவுட் டைம் அண்ட் பொசிஷன். ஒரு பொருளோட நிலை அதோட டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒன்று டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அல்லது ஸ்பீடு வெலாசிட்டியோ வச்சு நம்ம கிராஃபை பிளாட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு டைப் ஆஃப் மோஷன் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று யூனிஃபார்ம், இன்னொன்று நான் யூனிஃபார்ம். இப்போ இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சீரான இயக்கம்னு சொன்னோம். டைமும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், அதே மாதிரி டிஸ்டன்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போனால் அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் மோஷன். அதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கன்சிடர் த டேபிள் 2.1 which shows the distance walked by a person at different times. ஒரு மனுஷன் நடந்து போகிறான், அவன் போகிற டைமும் அவன் போகிற டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கு. நல்லா கவனிங்க. டைம் எதில் கொடுத்துருக்காங்க, மினிட்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் இருக்குது. இப்போ 0 அப்படின்னா அவன் நடக்க ஆரம்பிக்கல, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்போ அவன் நடந்திருக்கிற தொலைவும் 0 தான். அடுத்தது பாருங்கள், 5 மினிட்ஸில் 500 மீட்டர் போயிருக்கான், 10 மினிட்ஸில் 1000 மீட்டர் போயிருக்கான், 15 மினிட்ஸில் 1500 மீட்டர் போயிருக்கான், 20 மினிட்ஸில் 2000 மீட்டர் போயிருக்கான், 25 மினிட்ஸில் 2500 மீட்டர் போயிருக்கான். இப்போ நம்ம கிராஃப் போடுறோம். எப்பவுமே நமக்கு தெரியும், கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம், டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். கவனிங்க, ஏ கிராஃப் இஸ் ட்ரான் பை டேக்கிங் time along x-axis and distance along y-axis. The graph is known as distance time graph. லிசன் பண்ணுங்கள். டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. இதில் பாருங்கள், டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸ்கேல் என்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வச்சே சொல்லிடலாம். மினிட்ஸில் கொடுத்ததுனால டைமை ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 5 மினிட்ஸாக நம்ம எடுத்தாச்சு. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ். அதே மாதிரி மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 500 மீட்டராக நம்ம எடுத்து கிராஃப் போட்டாச்சு. கவனிங்க, when we look at the distance time graph we notice few things. First, it is a straight line. We also notice that is the person covers equal distances in equal intervals of time. We can therefore conclude that he walked at a constant speed. Can you find the speed at which he walked from the graph? Yes, you can. The parameter is referred as the slope of the line. நல்லா கவனிங்க, ஸ்லோப்புங்கிறது சாய்வு. இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அதாவது அவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காரு. எப்போது, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில். டைமும் மாறாமல் கரெக்டாக 5 மினிட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
அதே மாதிரி டிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு 500 மீட்டர் இருந்துச்சு, அப்புறம் 1000 மீட்டர், 1500 மீட்டர், கரெக்டாக 500 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டைமும் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டிஸ்டன்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இருந்தால் இது கண்டிப்பாக யூனிஃபார்ம் ஸ்பீடு தான். அடுத்தது பாருங்கள், இந்த கிராஃபோட ஸ்லோப்லேருந்து நம்ம அவர் நடந்த ஸ்பீடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியும் ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். இப்போ ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், ஸ்லோப்புங்கிறது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பிசி பை ஏசி ஃப்ரம் த கிராஃப். லிசன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு ஸ்லோப்பை கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஸ்லோப். இப்போ ட்ரையாங்கிளோட சாய்வு பாருங்கள், இது ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டோம்னா பிசி பை ஏசிங்கிறது தான் அந்த ஸ்லோப்போட சாய்வு. இதுதான் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ பிசி என்ன நல்லா கவனிங்க, பிசிங்கிறது என்ன, 2000 மைனஸ் 1500, அப்போ எவ்வளோ வரும், 500. இப்போ பிசி எவ்வளோ, 500. அதே மாதிரி ஏசி என்னன்னு பாருங்கள் பார்க்கலாம், 20 மைனஸ் 15 எவ்வளோ, 5 மினிட்ஸ். அப்போது 500 மைனஸ் 500 மீட்டர் பை 5 மினிட்ஸ். அப்போ என்ன வேல்யூ வரும், நமக்கு என்ன வேல்யூ வரும், 10 மீட்டர் பை மினிட். அதாவது ஒரு மினிட்டில் 10 மீட்டரில் 100 மீட்டர் பை மினிட். அதாவது ஒரு மினிட்டில் அவன் 100 மீட்டர் போயிருக்காங்கிற ஸ்பீடையும் நம்மளால் கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்டீப்பருங்கிறவன் நடந்து போனவர். ஸ்டீப்பர் த ஸ்லோப், இன் அதர் வேர்ட்ஸ் த லார்ஜர் வேல்யூ த கிரேட்டர் இஸ் த ஸ்பீட். அதாவது இந்த ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாக இந்த ஸ்பீடும் அதிகமாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், let us take a look at the distance time graphs of 3 different people. லிசன் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம். இதே 3 பேர்த்துக்கு நம்ம வரைகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஆசிர் வாக்கிங், சாபிரா சைக்கிளிங் அண்டு கனிஷ்கா கோயிங் இன் எ கார். இப்போ 3 பேர் 3 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆசிருங்கிறவன் நடந்து போகிறான், சாபிரா சைக்கிளில் போகுது, கனிஷ்கா காரில் போகுது. அலாங் த சேம் பாத், ஒரே பாதையில். We know that cycling can be faster than walking and a car can go faster than a cycle. The distance time graph of the three would be as given in the following graph. The slope of the line on the distance time graph becomes steeper and steeper as the speed increases. நமக்கு தெரியும், இப்போ நம்ம நடந்து போகிறத விட சைக்கிளில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சைக்கிளில் போகிறத விட அடுத்தது பார்த்திங்கன்னா காரில் வேகமாக போகலாம். இப்போ 3 பேர்த்துக்கு அதே மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. டைமை எக்ஸ் ஆக்சிலும் டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸில் எடுத்து கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக போகிறது காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஸ்லோப்பும் அதிகமாக கிடச்சிருக்கு, அப்போ ஸ்பீடும் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். இதே நான் யூனிஃபார்ம் மோஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். We can also plot the distance time graph for accelerated motion. Non-uniform motion table 2.2 shows the distance traveled by a car in a time interval of 2 seconds. அதாவது ஒவ்வொரு 2 செகண்ட்லேயும் ஒரு கார் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத டேபிள் 2.2ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பாருங்கள் பார்க்கலாம். இப்போ டைம் பாருங்கள், செகண்ட்லேயும் டிஸ்டன்ஸ் மீட்டர்லேயும் தான். 0ங்கும் போது டிஸ்டன்ஸும் 0. அப்போ 2 செகண்டில் 1 மீட்டர் போயிருக்கு. 4 செகண்டில் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் போயிருக்கு. 6 செகண்டில் 4 மீட்டர் தான் போயிருக்கு. 6 செகண்டில் 9 மீட்டர் போயிருக்கு. 8 செகண்டில் 16 மீட்டர், 10 செகண்டில் 25 மீட்டர், 12 செகண்டில் 36 மீட்டர். இப்போ நல்லா கவனிங்க, டைமு கரெக்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. 2 செகண்ட், 4 செகண்ட், 6 செகண்ட். ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 149 ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ இது கண்டிப்பாக நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். அப்போ கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இஃப் வி பிளாட் ஏ கிராஃப் between the distance traveled and the time taken, it would be as shown in figure 2.4. இப்போ டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லும் டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வச்சு நம்ம கிராஃப் மேலே இருக்கிற அந்த டேபிள் 2.2ல் இருக்கிற வேல்யூக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு பாத்து தான் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, note that the graph is not a straight line as we got in the case of uniform motion. This nature of graph shows non-uniform non-linear variation of the distance traveled by the car with time.
thus the graph represent motion with non-uniform speed. நல்லா கவனிங்க. இந்த நான் யூனிஃபார்ம் மோஷனில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. அப்போ இதில் இருக்கிற கிராஃபில் இருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தரோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து நான் லீனியர் மோஷனுக்கான நான் லீனியர் வேரியேஷன் சொல்லுவோம், அல்லது நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான கிராஃபு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அதாவது இப்படி ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு பாதை கிடைக்கும். அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 கொஷின் மார்க் பண்ணிங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு அஸ்லரேஷனோட ஒரு ஷார்ட் நோட். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அஸ்லரேஷன். இந்த 2 கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொஷின். இதை 2ஐயும் படித்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.